உண்மையிலே நடந்திருந்தாலும் நான் விசாரிக்காமல் சொன்னால் உண்மையும் பொய்யே. காதுல விழுதுங்க, அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது, நான் பரப்புறேன், நீ ஒரு பொய்ய. விசாரிக்கவில்லை. பக்கத்துல இப்ராஹிமும் அடுத்த பாத்திமாவும் ஓடி போயிட்டாங்களா? எப்போ இப்ராஹிம் ஒருத்தர் இருப்பான், பாத்திமான்னு ஒருத்தர் இருப்பான், அதுதான் உண்மை. ஓடி போற ஃபுல்லா ரீலா இருக்கும். காதில் விழுவது சில விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம், அதில் பொய்யை கலந்து பேசுவது. எப்பொழுது உண்மையோடு பொய் கலந்து விட்டதோ உண்மையும் பொய்யே. சாக்கடையில சந்தனத்தை கலந்தா சந்தனமும் சேர்ந்து சாக்கடையாக மாறி காதில் விழுந்ததெல்லாம் பரப்புகிறான், அவன் பொய்யன். அது மட்டுமல்ல, பிறர் துன்பத்தில் இன்பம் காணும் கயவன். துஆ செய்ய சொல்லுவான் சில பேர், கஷ்டமா இருக்கு எனக்கா துஆ செய்யுங்க, துஆ செய்றேன், உள்ளுக்குள்ள என்ன ஆட்டம் போட்டடா, வேணும்டா உனக்கு கயவன். வஞ்சனுடைய அடையாளம் 3. வாயை துறந்தால் பொய் தான் பேசுவான், வாக்கு கொடுத்தால் மீறுவான், நம்பினால் துரோகம் செய்வான். சொல்ல போற 3 ஒண்ணுதான், ஞாபகம் வச்சுக்கணும். வாயை துறந்தா பொய் பேசலாம், வாக்கு கொடுக்கறான், நாளைக்கு தர்றேன், தரமாட்டான், பொய் தானே அது. நம்பிக்கை துரோகி. ஒரு 10,000 ரூபாய் கொடுத்திருப்பிய, 3 வாஞ்சன் வருமா, என்ன 10,000 ரூபாய், நான் உன்னை பார்க்கவே இல்லையா, நீ யாருனே தெரியாது, படுவா பெயர துரோகி. அதுவும் பொய் தான். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்மா உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும், அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும், நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று நூற்றுக்கணக்கான இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். எந்த இடத்திலெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று வருகிறதோ அந்த இடங்களில் அல்லாஹ் ஒரு கட்டளையை பிறப்பிக்க போகிறான் என்று பொருள். ஏதோ அல்லாஹ்வுடைய ஆணை வரப்போகிறது. அந்த எந்த வசனத்தை எடுங்க, அது ஒரு சட்டத்தை, கட்டளையை, ஆணையை பிறப்பிக்க போகிறான் என்றுதான் பொருள். அது போன்ற இப்போ ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, வஃஅலுல் கைர் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நன்மைகளை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய ஆணை. இது நன்மைகளை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் வலா துபுத்திலு அஅமாலக்கும், உங்கள் நன்மைகளை வீணாக்கி விடாதீர்கள் என்கிறான் அல்லாஹ். நன்மையை செய்வது மட்டுமல்ல, நன்மையை செய்வதை விட செய்த நன்மையை வீணாக்காமல் இருப்பது முக்கியம். பல ஆண்டுகளாக எவ்வளவு கஷ்டப்பட்டு நன்மைகளை செய்கிறோம், வணக்க வழிபாடுகள். இதோ இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது வரப்போகிறது குர்பான். அல்லாஹ்வுக்காக ஆடை மாட்டை அறுத்து பலியிடுதல், அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ ஆடு மாடை அறுக்கிறோம், அந்த இறைச்சியை உண்ணுகிறோம் என்பதற்காகவா? இல்லை. அந்த இடத்தில் என் மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டால் செய்வேன் என்ற உணர்வு வர வேண்டும். என் பிள்ளையை தூக்கி அறுக்க சொல்றான் அல்லாஹ், நான் அறுப்பேன். அல்லாஹு தஆலா ஆடா இருக்க சொல்றான், பரவாயில்ல, அவ்வளவுதான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளையை அறுத்து பலியிட வேண்டும் சொல்லும்போது அறுத்து பலியிட தயாராக இருந்தார், அவர் மகனும் இதோ நான் முன் வந்து விட்டேன் என்று சொன்னார். அதுபோல என் மகனை அல்லாஹ் அறுத்து பலியிட சொன்னால் நான் தயார் என்ற உணர்வை வெளிப்படுத்துவதுதான் குர்பானி. அப்ப இவ்வளவு பெரிய அமல்களை பிள்ளையா இருக்கிற சாதாரண அமலா? இவ்வளவு பிரம்மாண்டமான அமல்களை நாம் செய்துவிட்டு அந்த அமல்களை வீணாக்கி விடக்கூடாது. நான் இன்றைக்கு முழுக்க முழுக்க குர்பானியை பேசல. நாம் செய்யக்கூடிய அமல்கள் வீணாகாமல் இருப்பது எப்படி, அந்த சப்ஜெக்ட் இன்றைக்கு அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி வீணாகும்? எல்லா ஏகத்துவவாதிகளுக்கும் தெரியும், இணை வைத்து விட்டால் நல்லறங்கள் பாழாகிவிடும், இல்லையா? லைன் அஷ்ரக்த லஹபத்தன் அமலுக்கு அரபியே, நீர் இணை வைத்து விட்டாலும் நல்லறங்கள் பாழ் அப்படிங்கிறான்ல. எவ்வளவு பெரிய தியாகம் ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்க. அவர்கள் நல்லறங்களை நாசமாகும்னா நம்ம நல்லறங்கள் எத்தனோண்டு இருக்கும். அப்ப நல்லறங்கள் எல்லாம் பாழாகுவது இணை வைத்தல், இது தெரியும். நம்மளை அறியாமல் நம்முடைய நல்லறங்கள் நாசமாகும். சில விஷயத்துல நமக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரையான் அரித்தது போல நாசமாகிவிடும். பல ஆண்டுகள் நீங்கள் அமல் செய்திருப்பீர்கள், தர்ம காரியங்கள், நல்ல காரியங்கள், அமல்கள், வணக்க வழிபாடுகள், நோம்புகள், ஜக்காத்துகள் அத்தனையும் நாசமாகிவிடும். எதில் நாசமாகும்? அதைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. இது நானா காரமா சொல்ல நினைக்கிறேன், அந்த வசனம் அவ்வளவு காரமான வசனம். காரம் இல்லாட்ட வசனத்துக்கு எஃபெக்ட் இருக்காது.
வைலுல்லிக்குள்ளி ஹுமசத்தில் லுமசா, வைலுல்லிக்குள்ளி அஃபாக்கி நசீம். காட்டமான வசனங்கள் இது. எப்படி நல்லறங்கள் பாழாகும் என்பதற்குண்டான வசனங்கள் எது? பெரும்பாலும் எதில் பாழாகும் நான் சொல்லட்டா? பொய்யிலும் புறத்திலும். ஞாபகம் வச்சுக்கணுங்க. நல்லவர்களை கூட நாசமாக்கக்கூடிய பாவம் பொய்யும் புறமும். நல்ல அமல்கள் நாசமாகக்கூடிய பாவம் பொய்யும் புறமும். ஏன் தெரியுமா? இந்த பொய்யும் புறமும் வந்துவிட்டால் காழ்ப்புணர்ச்சி வந்துவிடும், பொறாமை வந்துவிடும், கபடு சூது வந்துவிடும், அடுத்தவன் என்ன செய்யலாம் என்று நோன்றது வந்துடும், அடுத்து ஒட்டு கேட்கறது வந்துடும், கோல் சொல்றது வந்துடும். இத்தனை பாவங்களும் உள்ளடங்கிவிடும். எதுல? பொய்ல. அதுக்கு ஒரு ஹதீஸ், அல் கிதுபு யஹ்தி இலல் ஃபுஜூர். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொய் எல்லா பாவத்திற்கும் வழிவகுக்குமாம். ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் கிதுபு யஹ்தி இலல் ஃபுஜூர். பொய் இருக்க பொய் எல்லா பாவத்தையும் உள்ளடக்கும். பொய்னா என்ன? பொய்யில பலவிதமான பொய் இருக்கு. யாரையும் பாதிக்காவிட்டால் அதை அல்லாஹ் பெருசா கண்டுகொள்றது இல்லை. என்னுடைய பொய் உங்களை பாதிக்கல, உங்கள் பொய் என்ன பாதிக்கல, அது பெரிய அபாண்ட சிக்கலானதல்ல. அபாண்டமான பொய் ஒரு மனிதனின் மீது, ஒரு பெண் மீது அபாண்டத்தை சுமத்துவது, இல்லாததை பேசுவது, கோல் சொல்வது, மூட்டி விடுவது, கபடு சூழ் இருப்பது. எப்படி? இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. இந்த வசனத்தை படித்தாலே ஒரு பயம் ஏற்படும். ஹல் உனப்பிக்கும் அலாமன் தனஸுல் ஷயாத்தீன். ஷைத்தான்கள் யாரின் மீது இறங்குகிறார் என்பதை சொல்லவா? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. நம்ம ஊர்ல பழக்கத்தில் சொல்லுவாங்க, பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்கு. பேயும் பிடிக்காது, பிசாசு பிடிக்காது, ஷைத்தான் பிடிப்பான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. ஒரு ஆளு பேயெல்லாம் பிடிக்காது, பிசாசு பிடிக்காது, ஷைத்தான் பிடிச்சி ஆட்டுவான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. ஹல் உனப்பிக்கும் அலாமன் தனஸுல் ஷயாத்தீன். ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறார் என்பதை சொல்லவா? தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாக்கின் நசீம். 1 நம்பர் பொய்யர் இடத்தில் ஷைத்தான் இறங்குவான். எப்படி இருக்கு பாருங்க வசனம். பொய் பேசுறான்ல, வாயை திறந்தாலே பொய், வாயை திறந்தாலே ஷீட்டிங், ஏமாத்து, கள்ளத்தனம். இவன் தான் ஷைத்தான் இறங்குவான். யுல்கூன ஸம்அ. அந்த பொய்யனுடைய டெஃபினிஷன் சொல்லுவாங்கல்ல, அவன் எப்படி இருப்பான், இவன் பொய்யன் எப்படி கண்டுபிடிக்கிறது? யுல்கூன ஸம்அ. தன் காதை அவன் கழட்டி போடுவான் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்படின்னா என்ன? ஒட்டி காப்பானாமா. நம்ம பேச்சில் சொல்லுவோம்ல, டேய் அவன் போறான், கொஞ்சம் இருடா, காதை கழட்டி வச்சிருப்பான், போயிட்டானா, ஏன்னா போட்டு விட்டுருவான். ஒன்னு சொன்னா 9 போய் வெளியே சொல்லுவான். யுல்கூன ஸம்அ. அவன் காதை போடுவான், அதை எடுப்பான், உறிஞ்சுவான், பேச்சை உறிஞ்சுவான். அந்த மாதிரி ஆளு. வக்தருஹும் காதிமூன். அவர்கள் பொய்யர்கள் தான். எவெல்லாம் ஒட்டு கேட்கிறானோ, எந்த பெண்ணெல்லாம் ஒட்டு கேட்கிறாளோ பொய்யர். ஞாபகம் வச்சுக்கணுங்க. இந்த ஒட்டு கேட்கறது, அவன் என்ன பேசுறான், இவன் என்ன பேசுறான், இந்த குடும்பம் என்ன பேசுது, அந்த பொம்பளை என்ன பேசுறான், இதாடா உனக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி நல்லா சொல்றான். இதுக்காக நம்ம படைச்சு விட்டுருக்கான். அவன் என்ன பேச, இந்த குடும்பம் இதான் உங்க வேலை. இதுதான் வைலுல்லிக்குள்ளி ஹுமசத்தில் லுமசா. பிறரை பற்றி குறை கூறக்கூடியவர்கள் நரக படுகொலியின் கேடுதான். எப்படி வசனம் பாருங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மற்றதுக்கெல்லாம் ஷிர்க் செஞ்சாதான் நரகம். பிறரை பற்றி புறம் பேசினால் நரக படுகொலிதான். வைலுல்லிக்குள்ளி ஹுமசத்தில் அஃபாக்கி நசீம். பொய்யர்கள் நரக படுகொலிதான். ஆகவே வலா தஜஸ்ஸசு வலா தஹஸ்ஸசு வலா தஹாசது. பிறர் குறையை ஆராயாதீர்கள், அடுத்தவன் குறையை நோண்டாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள். எப்படி வார்த்தை பாருங்க ஹதீஸ்ல. பிறர் என்ன செய்யறான் என்று கவனிக்காதீங்க. தவறை திருத்துவது என்பது வேறு, பிறர் குறை தேறி அலைவது என்பது வேறு. ஒரு தவறை பார்த்தோம், திருத்தலாம், அது வேற சமாச்சாரம். இவன்ட என்ன குறை இருக்கு, அவன்ட என்ன குறை இருக்கு, அந்த குடும்பம் மோசம், இந்த ஜமாத் மோசம், இதான் உன் வேலை. பிறர் குறை தேறி அலையாதீர்கள். வலா தஜஸ்ஸசு வலா தஹஸ்ஸசு வலா தஹாசது. பிறர் குறையை தேட ஆரம்பித்துட்டால் ஒரு உள்ளம் ஒரு காழ்ப்புணர்ச்சியான உள்ளம், ஒரு உள்ளம் ஒரு பொறாமையான உள்ளம். கற்பனை பண்ணி பாருங்க. இது யார் அப்படி செய்யறானா? ஷைத்தான் உள்ள இருந்தே பார்ப்பான். அதுக்கு அடுத்து பாருங்க, வலா யகத்த பாலுக்கும் பாலா. ஒருவர் குர்ஆன்ல பச்சையா சொல்றான்ல, ஒருவர் மற்றவரின் குறையை பேசி புறம் கூறாதீர்கள். உடனே நம்ம பதில் சொல்லுவோம், இருக்கிறத தானே சொன்னோம், எல்லாரும் சொல்லுவாங்க. இல்லாத சொன்ன, பார்த்ததை தானே சொன்ன,
இருக்கிறதான சொன்னேன். உன் பிள்ளைகிட்ட இருந்தா சொல்லுவியா? உன் அக்கா அங்கச்சிட்டு தான் சொல்லுவியா? அட ஏன் அக்கா அங்கச்சிட்ட பார்த்தா மூடி மறைச்சிடறான், குழி தோண்டி புதைக்கிறான். அடுத்தவன் பிரச்சனை கிளறி எடுத்து பரப்புறது இருக்கா இல்லையா உலகத்துல? என்ன ஏன் வீட்டில் நடந்தா மறைக்குவேன், அவன் வீட்டில் நான் ஊருக்குள்ள சொல்றதா? என்ன புத்திரா இது? அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான். பிறர் குறையை நோண்டாதே, அவன் குறையை சொல்லாதே, கோள் சொல்லாதே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம் நாங்க ரசூலுல்லாஹ். கோள் சொல்பவர்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள். ஏன் இவ்வளவு காட்டமான வசனம்? கோள்னா என்ன? கோளுக்கும் புறத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. புறம்னா என்ன, கோள்னா என்ன? ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. புறமும் கோளும் ஒன்று சேர்ந்த அண்ணன் தம்பி தான் வச்சுக்கிடுங்க. அக்கா தங்கச்சி தான் ரெண்டும். கோளும் புறமும் அக்கா தங்கச்சி தான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? புறம் என்றால் குறை சொல்வது, கோள் என்றால் குறை எடுத்து அடுத்தாள் சொல்றது. எப்படின்னா, நீங்கள் இந்த பள்ளிவாசலுக்காக ஏதாவது உதவி செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள், எல்லா பள்ளியும் அறிவிப்பாங்க. ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஒரு 1000 ரூபாய் தர்மம் போடுறாரு. போட்டுட்டு சும்மா இருக்க மாட்டார். இன்னொரு ஆள் தர்மம் போடாமல் போவான்ல, அவனை பார்த்து அவன் கஞ்சப்பைய சொல்றதா, இவன் 1000 ரூபாய் போட்டு சும்மா போக வேண்டியதானே, அவன் கஞ்சப்பைய. அவன் கஞ்சப்பையன்னு சொன்னது புறம். இதை கேட்டுட்டு இன்னொருதான் உன்னை கஞ்சன்னு சொல்றான், இது கோள். டச்ச பாருங்க. புறம் என்பது இவன் கஞ்சன் என்று சொன்னால் புறம். அதை கேட்டுட்டு உன்னை கஞ்சான்னு சொல்றான். உன்னை அவன் என்ன பார்த்து யாரா கஞ்சான்னு சொன்னா, நீ கஞ்சம் ஒப்ப கஞ்சம்மா நடக்கா. இந்த புறத்தினாலேயும் கோள் நீ சாதாரண விஷயம் எடுக்கக்கூடாது. ஏன் குர்ஆன் இப்படி சொல்லுது? வயலுக்குள்ளி அஃபாய் சும்மா சொல்ல, நரக படுகுழி, நரகத்தின் கேடுதான். சாதாரண விஷயமாங்க இது? சாதாரண எடுத்துக்க முடியுமா? அது மட்டுமல்ல, பிறரை துருவாதீர்கள்னா விளங்குதா? ஏன்டா ரொம்ப துருவுற, எல்லார் வாழ்க்கையில் நடந்திருக்கும். துருவுறவை என்ன? ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல கூடாதுங்கிறான்? இந்த துருவுறவை எல்லாருமே பெரும்பாலும் உள்ளத்துல புறாம் பிடிச்சவனா இருப்பான். வச்சுக்கிடுங்க. ஒரு ஆள் தெருவில் போறீங்க, முதல்ல பார்த்தோன்னே அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் கரெக்டாக ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் ஆரம்பிச்ச பிறகு தான் ஹராம் வரும். இந்த பிஸ்மி சொல்லி சாராயம் குடிச்ச மாதிரிங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சாராயம் குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ், இது கரெக்டாக. இது ஆரம்பிப்பது பிரமாதம், அது பிறகு ஷைத்தான். ஒரு ஷைத்தானை சொல்ல ஆரம்பிக்க முடியுமாங்க? எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம். ஓகே, எங்க கிளம்பியாச்சு, எங்க போறீங்க கேட்பான். அவன் என்ன செய்வான்? வெளியூருக்கு போறேன், வெளியூருக்கு போறேன்னு சொல்றான்னாலே அவன் எங்க போறேன்னு சொல்ல விரும்பல. ரகசியமா இருக்கும். வெளியூருக்கு போறேன், சும்மா இருக்க மாட்டான். எந்த ஊருக்கு அப்படிமா. திருநெல்வேலி போறவன் என்ன செய்வான்? நாகர்கோவில் போறேன்னு போய் சொல்லிடுவான். எதுக்கு போறீங்க? நாகர்கோவிலுக்கு. ஒரு வேலையா போறேன். என்ன வேலை? இது என்னதுடா? இது என்னது? இது இதைத்தான் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லலாம், தஜஸ்ஸு, துருவாதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் எங்கெங்க வெளியூர்? ஓகே அல்ஹம்துலில்லாஹ், வரட்டுமா? போடா வேலையை பார்த்துட்டு. அவன் எங்க போனான் உனக்கு என்ன? அவன் கல்யாண விஷயமா போவான், ஒரு பெண் பார்க்க போவான், ஒரு ரகசிய விஷயம். ஓன்ட்டையே அதை சொல்லணும். அது சில பேர் என்கிட்டே சொல்ல மாட்டியோ, ஓன்டே என்ன சொல்லணும்? எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ். இது எல்லாமே இப்லீஸுடைய வேலை, சும்மா கிடையாது. நல்லவங்கள்ட்ட கூட இருக்கும். என்கிட்டே மறைச்சிட்டு கோய்ப்பான். என்ன அழகா குர்ஆன் சொல்லுது பாருங்க. இவைகள் மூலமாக நல்லறங்கள் எப்படி நாசமாகும் பின்னால சொல்ற, கடைசியில் சொல்றேன். அதான் முத்தாய்ப்பு. நபிகள் பெருமானார் சொன்னார்கள், கஃபாபில் மரி கதிபன் யுஹத்திஸு பிகுல்லி மா சமிஅ. ஏற்கனவே எவன் ஒட்டு கேட்கிறான் அவன் பொய்யன். அது மட்டுமல்ல, தன் காதில் விழுந்ததை பரப்புகிறானே அவனும் பொய்யன் தான். அப்படின்னா விளங்குதா? இப்போ ஏன்டா ஒரு 8-10 விஷயம் காதில் உழுது, இந்த 10ல் 4 உண்மை இருக்கும், 5 பொய் இருக்கும். நான் என்ன செய்வேன்? 10ஐயும் மக்கள்கிட்ட சொல்றேன், 10ம் பொய். உண்மையிலே நடந்திருந்தாலும் நான் விசாரிக்காமல் சொன்னால் உண்மையும் பொய்யே. தெரியுமா? காதில் உழுதுங்க, அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது, நான் பரப்புறேன். உண்மையாக இருந்தால் கூட நீ பரப்புறீல, நீ ஒரு பொய்யன். ஏன்? விசாரிக்கவில்லை. காதில் உழுந்தவனே சொல்லிடுவானே. தெரியுமா விஷயம் என்ன? இப்ராஹிம் பக்கத்துல இப்ராஹிமும் அடுத்தோட பாத்திமாவும் ஓடி போயிட்டாங்களா? எப்போ? இப்ராஹிம் ஒருத்தர் இருப்பான், ஃபாத்திமான்னு ஒருத்தர் இருப்பான், அதுதான் உண்மை. ஓடி போறது ஃபுல்லா ரீலா இருக்கும். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காதில் விழுவது சில விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம், அதில் பொய்யை கலந்து பேசுவது.
எப்பொழுது உண்மையோடு பொய் கலந்து விட்டதோ, உண்மை பொய்யே, லிம தல்பிசுனல் ஹக்க பில் பாத்தில் வ தக்துமுனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன், என்னுடைய சத்தியத்தோடு அசத்தியத்தை கலக்கிறீர்கள். உண்மையோடு பொய்யை கலந்தால் உண்மையும் பொய் தான். சாக்கடையில் சந்தனத்தை கலந்தா, நான் கேட்கிறேன், சாக்கடை இருக்கு, சந்தனம் இருக்கு, ரெண்டையும் கலந்தா அது சந்தனமா? அது சந்தனமும் சேர்ந்து சாக்கடையாக மாறிவிடும். அதைத்தான் இவ்வளவு அருமையாக நபிகள் பெருமானார் கஃபாபில் மரி கதிமரி ஹதீஸ பிக்குல்லி மா சமிஅ, காதில் விழுந்ததெல்லாம் பரப்புகிறான் அவன் பொய்யன். அது மட்டுமல்ல, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாத்தா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஹதீஸை, இதை கொஞ்சம் ஆழமா பாருங்க. முனாஃபிகனா யாரு? வஞ்சகன். முனாஃபிகனா யாரு? கயவன், துவேஷி. அதாவது பிறர் துன்பத்தில் இன்பம் காணும் கயவன். அடுத்தவன் கீழே விழுந்தவங்க உள்ளூர சிரிப்பான், சந்தோஷப்படுவான், துவா செய்ய சொல்லுவான். சில பேர் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டமா இருக்கு, எனக்காக துவா செய்யுங்க. அப்ப இவன் என்ன செய்வான்? துவா செய்யறேன், உள்ளுக்குள்ள என்ன ஆட்டம் போட்டடா, வேணும்டா உனக்கு, கயவன் இவன். உள்ளுக்குள்ள ஒரு கபட நாடகத்தை வைத்திருப்பான். அல்லாஹ் காப்பாற்றணும். இதை செய்யறது யாரு? இப்லீஸ். அதைத்தான் நபிகள் பெருமானார் சொன்னார், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாத்தா, வஞ்சனுடைய அடையாளம் 3. இதா ஹத்தஸ கதிப வ இதா வஅத அக்லஃப வ இதா துமின கான. வாயை துறந்தால் பொய் தான் பேசுவான். அது மட்டுமல்ல, வாக்கு கொடுத்தால் மீறுவான், நம்பினால் துரோகம் செய்வான். சொல்ல போற 3 ஒண்ணுதான், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ரசூலுல்லாஹ் 3 பிரிச்சு வளர்க்குறாங்க. அது 3 பார்த்தீங்கன்னா சட்டக்குறை எல்லாம் அடுத்தடுத்து இருக்கும். வாயை திறந்தா பொய் பேசலாம், 1. வாக்கு கொடுக்கறான், நாளைக்கு தர்றேன், தரமாட்டான், பொய் தானே அது. வாக்கு மீறிட்டானா அதுலயும் பொய் இருக்கா? நம்பிக்கை துரோகி. நம்பி என்ன செய்வான்? ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருப்பிய, 3 மாதம் வருமா? என்ன 10,000 ரூபா? நான் உன்னை பார்க்கவே இல்லையா, நீ யாருன்னே தெரியாது, படுவா பெயர துரோகி. அதுவும் பொய் தான். பொய்யும் பொய்யே, வாக்கு மீறுதலும் பொய்யே, நம்பிக்கைதலும் பொய்யே. பொய் டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். மேலும் மேலும் முன்னேறி இப்படி ஒரு துரோகத்தை, இவன் தாண்டா முனாஃபிக்கு, சும்மா வச்சாங்க ரசூலுல்லாஹ். இவ்வளவு அமல்களை செய்து ஒரு சாதாரண நம்பிக்கை துரோகத்தில் உன் அமல்லாம் நாசமா போயிருமே, நாம் செய்யக்கூடிய கஷ்டங்கள்லாம் பாழா போயிருமே. யோசிச்சு பாருங்க. ரமலான் அதை எடுத்துக்கங்க. ரமலானுடைய நோன்பு சாதாரண விஷயமா? அது எச்சில கூட முழுங்க மாட்டான். சில பேர் காரில் முழுங்கிட்டா நோம்பு கூடுமா? பயப்படுவான். அவன் நோம்பு கூடுதான், அந்த அளவுக்கு பயப்படுவான். ஆனால் ரமஜான்ல புறம் பேசுவான், பொய் சொல்லுவான், கபடு சூழ் நடுவான். படு மோசமான ஒரு நிலைப்பாடு புறத்தில் இருக்கும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மல்லம் எது கௌல ஜூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபி அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. ஒரு ரமலானில் நோன்பு பிடித்துக் கொண்டு பொய் பேசினால், பொய்யான நடவடிக்கையில் ஈடுபட்டால், பொய்யான நடவடிக்கைனா ஃப்ராடு, பொய்யை பேசினா பொய்யான நடவடிக்கை ஈடுபட்டால் அவன் நோன்பு இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. காரணம் என்ன? ரமலானுடைய காலத்தில் உணவு ஹலால். உணவு எப்போ ஹலால் தானே. ரமலான்ல பகல் நேரத்தில் உணவு ஹராம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ரமலானுடைய பகல் நேரத்தில் ஹராம். ஹலாலாக்கப்பட்ட உணவே ஹராமாகும் காலம் ரமலான். அப்ப ஹராமாக்கப்பட்ட புறம் பேசலாமா ரமலான்ல? ஹராமாக்கப்பட்ட கோலை பேசலாமா? சில பேர் ஜும்மாவிலே புறம் பேசுவாங்க. ஜும்மாவில் பார்த்துருக்கீங்களா? பாவங்கள்லயே ரொம்ப பிளான் பண்ணி செய்யற பாவம் புறந்தான். மற்ற பாவம் தற்செயலா நடக்கும். எப்படி கேட்கலா? பெண்கள்கிட்ட இது நடக்கும், ஆண்கள்ட்ட நடக்கும். பெண்கள்ட்ட ஒரு 2% கூட இருக்கும். அதுக்காக பெண்களை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆண்களிடத்தில் சில பாவங்கள் கூட இருக்கும். பீடி குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, சீட்டிங் பண்றது, சீட்டு விளையாடுறது, இதெல்லாம் ஆண்கள்ட்ட இருக்கும். புறம் பேசுறது, கோல் சொல்றது, வம்பெடுத்து விடுறது ஆண்கள் கூட பெண்கள்ட்ட இருக்கும். அதுக்காக தான் பெண்கள்ங்கிறேன். ஒவ்வொரு பாவம் ஒவ்வொரு ஆண்ட கூட குறைக்கும். சிகரெட் பீடியெல்லாம் பெண்கள்ட்ட பெருசா இருக்காது. எப்படி போறோம்? ஜும்மாவில் நடக்கும். ஏய், அந்த வரலாறுல பச்சை தாவாணி, ஆமா, அவளை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். ரொம்ப ஜும்மாவில் விளக்கமா சொல்ல முடியாது. தொழுகை முடிஞ்ச பிறகு அந்த பொம்பளை, நீ அவளை பத்தி அப்புறமா சொல்ல, நீ என்ன கேக்கா பிளானிங். அந்த ஷைத்தான் எப்படி விளையாடுறான் பாருங்க. நம்மளை அறியாம நம்மள்ட்ட விளையாடுவோம். ஜாக்கிரதையா இருக்கணும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு காட்டமாக பேசினார்கள். ஏன் புறத்தை உள்ள காட்டமாக பேசுறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷைத்தான் புகுந்து விளையாடுவான்.
எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் கேட்கிறாங்க, மனில் முஃப்லிஸ், திவாலானவன் என்றால் யார்? திவால், முஃப்லிஸ்னா திவால் ஆகுறது. நம்ம உலகத்தில் அவன் ஓட்டாண்டி ஆயிட்டான் அந்த வார்த்தை அது. மனில் முஃப்லிஸ், திவால் என்றால் என்ன? சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் சொல்லலாம், வசதி இல்லாதவன், காசு பணம் இல்லாதவனும் திவால் ஆனவன். ரசூலுல்லாஹ் சொன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. காசு பணம் போயிட்டு அது பிரச்சனை இல்லை, சம்பாதிச்சுக்கலாம். 1 கோடி ரூபா லாஸு, திருப்பி கஷ்டப்பட்டு உழைச்சி 2 கோடி சம்பாதிக்கலாம் உலகத்தில் இருக்கான். விட்ட இடத்தில் பணத்தை பிடிப்பான் சில பேர், அவ்வளோ கெட்டிக்காரெல்லாம் இருக்கான். பணம் போனால் திருப்பி மீட்டிடலாம், நன்மை போனால் மறுமையில் எங்கே போய் மீட்டுவீங்க? நன்மையெல்லாம் நாசமாக போயிடும். மறுமையில் எங்கே மீட்ட முடியும்? யார்கிட்ட வாங்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாத. யார் என்று சொன்னால் மறுமையில் மலை போன்று நன்மைகளை கொண்டு வருவான். மலை போல இருக்கும் நன்மை. ஒருத்தனுக்கு 80 வயசுன்னு சொன்னால் ஒரு 50-60 வருஷம் அமல் செஞ்சிருப்பான். 70 வயசுல ஒரு 50 வருஷம் அமல் செஞ்சிருப்போம்ல, அவ்வளோ அமல்களும் மலை போன்று குமிஞ்சிருக்கும் மறுமையில். இங்கே இல்லை, மறுமையில் மலை போன்று குமிந்திருக்கக்கூடிய அமல்களை பார்த்து அவன் புலகாங்கிதம் அடைவான். நம்மளுக்கு உள்ள நண்பர் இருக்க அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரத்தில் நம் மீது கம்ப்ளைண்ட், குறை சொல்லப்படும். யா அல்லாஹ், என் குடும்பத்தை நாசமாக்கிற படுபாவிவேன், என் குடும்பத்தில் கோல் சொல்லி சண்டை இழுத்து விட்டவன், எனக்கு என் பொண்டாடி பத்தியில் சண்டை இழுத்து பம்ப இழுத்து தாலியை அறுத்த பம்பம் இல்லைங்க. தாலி இருக்க இஸ்லாத்தில் இல்லை, வழக்கத்தில் நம்மளே சொல்லுவோம்ல, இன்னும் வந்துட்டான் இவன் 5 நிமிஷத்தில் 4 தாலி அறுத்துருவான் சொல்லுவோமா இல்லையா? இதுதான் மோசமான வாசகம். இதுதான் முஃப்லிஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் குடும்பத்தை அறுத்தவன் இவன், என்ன கருவறுத்தவ படுபாவியா அல்லாஹ். அப்படியா? எவ்வளவு கருவறுத்தான், நன்மை அள்ளி கொடு. ஒரு காலத்தில் புறம் பேசினால் கோல் சொன்னால் தான் நிற்கும், தாண்டியெல்லாம் பெருசா போவாது. இன்னைக்கு அப்படியா? இன்னைக்கு மிகப்பெரிய சைத்தான், குட்டி சைத்தான் என்னது? மொபைலு. குட்டி சைத்தான் கையில் வச்சுட்டே அலையணும். பெண்களுக்கு பெரிய சைத்தான் டிவி, குழந்தைகளுக்கு குட்டி சாத்தான். பிள்ளைய சத்தம் போடுச்சுன்னா மொபைல் எடுத்து வாட்ஸ்அப் கையில் வச்சுக்க, நீ டிவியை பாரு. டிவி பார்க்கறது பெரிய இப்லீஸ்னா மொபைலு. நீ டிவியெல்லாம் ஓரம் கட்டப்பட்டாச்சு. டச் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் என்கிட்ட சொல்கிறாங்க, என்கிட்ட வாட்ஸ்அப் இல்லை. வாட்ஸ்அப் இல்லையா? இல்லை. டச் ஃபோன் இல்லை. டச் ஃபோன் இல்லையா? எனக்கு ஈமான் இல்லைங்கிற மாதிரி. அது பெரிய ஆச்சரியமா. இல்லாட்ட என்ன குடியா முடியும்? நீ டச் ஃபோனை வச்சு என்னச்ச கிழிச்ச, என்கிட்ட டச் ஃபோன் இல்லாமல் என்ன செஞ்சுட்டேன்? அமலாடாது இபாதத்தான் வச்சுக்கலாம். டச் ஃபோனால என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அவரவர் தங்கள் போனை வைத்துக் கொண்டு ஹலாலை பார்ப்பது அதிகமா, ஹராமை பார்ப்பது அதிகமா? ஜும்மால உட்கார்ந்துருப்பிய, வாரத்துக்கு ஒரு தடவை வேணா குரானை வச்சு என்ன செய்ய, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வேணா பள்ளி போன வெளியே போன பிறகு எல்லா ஹராபா அதில் இருக்கு, எல்லா ஷைத்தானும் அதிலான வர்றான். இன்னும் சொல்ல போனா இந்த புறம் பேச கோல் சொல்லுது வெளிநாடு வரை செல்கின்றன. ட்விட்டர், வாட்ஸ்அப் சொல்ல என்ன, அவன் அங்கிருந்து உன்னை மெசேஜ் போடுறான், அந்த பொம்பளை அவங்க கூட ஓடிச்ச என்னாச்ச, அதுவா ஓடி போயிட்டாங்க. இப்ப எந்த ஊர்ல இருக்க அவங்க பேசுறாங்களாமா. ஒரு வினாடியில் கோடிக்கணக்கான நபருக்கு செய்தி பரவப்படுகிறது. அப்ப நீ புறம் பேசுற எத்தனை பேற்ற? 50 பேற்ற இல்ல, கோடிக்கணக்கான பேற்ற புறம் பேசுற. இத்தனை பாவங்கள் வந்தால் உன் நன்மை என்னாகும்? அதுதான் பாழா. மலை போன்ற நன்மைகள் எல்லாம் பதறி சிதறிவிடும். ஒவ்வொரு தான் கூட்டம் கூட்டமா யாரெல்லாம் என்ன பத்தி கோல் சொல்லலாம், என் குடும்பத்தை கெடுத்தான், என் வியாபாரத்தை கெடுத்தான், என்ன அநியாயம் பண்றான், கோடிக்கணக்கான பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவானே. அமல் காலி ஆயிரும். மலக்கள் யாரெல்லாம் இவன் அமல் காலி ஆயிடுச்சு, நண்ப காலி. அதுக்கு மேலே கம்ப்ளைண்ட் யாரெல்லாம் என்னையும் விட்டவள் நான் 1000 பேர் வருவான். அப்படியா? அன்பு நண்பர் கையில் பரவாயில்ல, அவனுடைய பாவத்தை வாங்கி இவன் தலையில போடும். நன்மையும் போவும், பாவமும் வரும். கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி கற்பனை பண்றது? சின்ன ஒரு விஷயம், ஜும்மா முடிஞ்ச உடனே சுன்னத் தொழுகிறோம் இல்லையா? சுன்னத் தொழுத முடிச்சுட்டு ஒரு ஆள் சுன்னத் தொழாம வெளியே போயிருப்பாரு, வாயை ஜோடி சும்மா இருக்க மாட்டான். அந்த போறான்ல, ஆமா சுன்னத்தே தொழ மாட்டான். இவன் தொழுத சுன்னத்தை வாங்கி எல்லாம் அவன்கிட்ட கொடுத்துருவான். இதுதான் நடக்கும். நீ கஷ்டப்பட்டு தொழுற, அவன் தொழல, உன் நன்மை அவன்கிட்ட போயிருப்பேன். சுன்னத்தே தொழ மாட்டான். உனக்கு என்ன? முடிந்தால் நேர சொல்லு, அடுத்தவன்கிட்ட சொல்ல.
நேராக சொல்வது திருத்துவது, அடுத்தவன் சொல்வது புறம். ஏதான் குர்ஆன் சொல்லுது. ஷைத்தான் உட்கார்ந்து ஆட்டி படைப்பான், கெடுத்து கூட்டு உங்க நன்மையில நாசமா போயிடும். யாரா இருந்தாலும் சரி. நானா இருந்தேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுது அமல் செய்து நன்மை நாசமாக வேண்டுமா? எங்க போய் விடுது பாருங்க. அன்பிற்குரியவர்களே, கடைசியாக ஒரு சம்பவம், அந்த ஹதீஸை நான் சொல்லிக்கிறேன். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. என்னுடைய மொத்த ஸ்பீச் இருக்குல்ல, பயான், இதை ஒரு வார்த்தையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு வார்த்தை. உங்களுக்கு ஈமான் இருக்குமானால், அவரவருக்கு ஈமான் இருக்குமானால், உனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பு, அப்பதான் நீ முஸ்லீம். நான் ஒரு முஸ்லீமா எப்படி ஆகலாம்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா பத்தாது. எனக்கு விரும்புவதை உங்களுக்கு நான் விரும்ப வேண்டும், உங்களுக்கு விரும்பதை நீங்கள் எனக்கு விரும்ப வேண்டும். அதான் ஈமான். என்னை பற்றி ஒருவன் புறம் பேசினா எனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அடுத்தவங்க பேசாத. உன் குடும்பத்தில் ஒருத்தன் மூக்க நுழைச்சா பிடிக்குமா? பிடிக்காது. நீ அடுத்தவங்க மூக்க நுழைக்காத. உன் குடும்பத்தை கெடுத்தா பிடிக்குமா? பிடிக்காது. நீ அடுத்த குடும்பத்தை கெடுக்காத. உனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பும். எனக்கு விரும்புவதை நான் பிறருக்கு விரும்பினால் எப்படி புறம் பேசுவேன்? எப்படி கோல் சொல்லுவேன்? எப்படி குடும்பத்தை பிரிப்பேன்? எப்படி சண்டை இழுத்து விடுவேன்? என் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்க, உங்க குடும்பம் நினைக்கணும். அதானப்பா ஈமான். மையக்குல் ஹைரன் அவுலி யஸ்முத், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யக்குல் ஹைரன் அவுலி யஸ்முத். ஈமான் இருக்குமானால், மீனும் டிமாண்ட், ரசூலுல்லாஹ் ஷர்த், நிபந்தனை, உங்களுக்கு ஈமான் இருக்குமானால் நல்லதை பேசு, இல்லை என்றால் வாயை மூடு. நல்லதை செய்யாட்ட கூட பரவாயில்ல, பாவத்தை செய்யாம இரு. நன்மை செய்யாட்ட கூட பெரிய பிரச்சனை இல்லை, பாவம் செய்யாம இரு, அது போதும். சில நேரங்கள் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம் தெரியுமா? நம்முடைய பேச்சுக்கள்ல அவனே சொல்லுவான், நான் வாயை திறந்தாலே வம்பு வந்துடும். பார்த்துருக்கீங்களா? நான் வாயை திறந்தாலே வம்பு வந்துடும். துறக்காத, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வம்பு வருது இல்ல, துறக்காத, மூடு. வாயை திறந்தா 10,000 ரூபாய் லாசனை யாராவது துறப்பீங்களா? யாராவது வாயை திறந்தா 10,000 ரூபாய் ஃபைன் துறப்பமா? வாயை திறந்தா 1,00,000 ஹலாஸ் துறப்பமா? பூட்டு போட மாட்டோம். அதை விட நன்மையில நாசமா போகும். உலகத்தில் ஃபைன் போட்டா கூட சம்பாதிச்சிடலாமே. அன்பிற்குரியவர்களே, முத்தாய்ப்பாக ஒரு ஹதீஸை சொல்கிறேன். மன் சத்ர முஸ்லிமன் சத்ரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா. அருமையான வாசகம். இந்த ஹதீஸை மனப்பூர்வமாக நீங்கள் நம்பி பாருங்கள். உங்கள் அறியாமல் கூட உங்களுக்கு அந்த புறம் வராது, பொய் வராது, அமானம் சுமத்த மாட்டீர்கள். என்ன ஹதீஸ்? மன் சத்ர முஸ்லிமன் சத்ரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா. ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்து விடு, உன் குறையை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் மறைப்பான். இதுக்கு மேல என்ன இருக்கு? என்னுடைய குறையை நீங்கள் மறைத்தால் உங்கள் குறையை அல்லாஹ் இம்மையில் மறைப்பான், மறுமையில் மறைப்பான். அப்ப என்னை கேவலப்படுத்தினால் அல்லாஹ் இம்மையில் உன்னை கேவலப்படுத்துவான், மறுமையில் கேவலப்படுத்துவான். அதுதான் பயங்கரமான ஆபத்து. நான் அடுத்தவனுடைய குறையை மறைக்காம அடுத்தவனை கேவலப்படுத்தின அல்லாஹ் என்ன கேவலப்படுத்த தாங்க முடியுமா? மனிதன் கேவலப்படுத்தினா தப்பிச்சு வந்துடலாம், அல்லாஹ் கேவலப்படுத்தினா எந்திக்க முடியாது. அப்ப எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பிறர் குறையை மறைத்து விடு, அல்லாஹ் இம்மையில் உன் குறையை மறைப்பான், மறுமையில் மறைப்பான். இந்த மலக்கு எழுதிய குற்றம் இருக்குல்ல, அதெல்லாம் அழிச்சிருவான். ஞாபகம் வச்சுக்கணும். அதான் அடுத்தது. இடது கையில் உள்ள மலக்கெல்லாம் பாவத்தை எழுதுவாங்கல்லங்க, என்னப்பா தப்போன்னு. மறுமையில் அந்த கொஸ்டினே அல்லாட்ட வராது. நோ கொஸ்டின், ஹலாஸ், அதை அழிச்சிடு, ஒரு துறை எடுத்துரு, பேன் பண்ணிருங்கிறல்ல, பண்ணி விட்டு. அப்படி ஆயிருமாமா. எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! உங்களுடைய குறையை நான் மறைத்தால் ஏன் குறையை எல்லாம் மறைச்சிருவானே, அதை விட பாக்கியம் என்ன இருக்கணும்? அதாவது நன்மைகளும் போய் பாவம் வருவதை விட நன்மையும் போகாது, உன் குறையும் மறைக்கப்படும். இல்லை என்றால் இந்த பாவம் எங்கேயே வைக்கும். இதற்கு என்ன வழி? ஒரே வழி, அல்லாஹ்விடத்து கையை வந்ததை தவிர வழி இல்லை. குல் அஊது பிக்க ரப்பி மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன். யா அல்லாஹ், ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டு எங்களை காப்பாற்று என்று கேளுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை இது. நம்மளை அறியாம வாய் திறந்துருவோம். நீங்க சும்மா இருந்தாலும் பக்கத்தில் உள்ள சும்மா இருக்க மாட்டான். மேட்டு தெரியுமாம்மா, வாய மூடுன்றோம். பேசி முடிச்சுட்டு சொல்லக்கூடாது. இந்த புறம் பேசிட்டு சில பெண்கள் 1/2 மணி நேரம் புறத்தை பேசிட்டு நம்ம அடுத்த ஆளை பத்தி புறம் பேசிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் முடிக்கும் போது சொல்லக்கூடாது. ஆரம்பிக்கும் போது வாய மூடு. அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ்
ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டு ஏன் ஷைத்தான் இறங்க மாட்டான் அல்லாஹ் கேட்டான். ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான்? பொய்யனின் மீது இறங்குகிறான், புறம் பேசக்கூடியவன் இறங்குகிறான், கோல் சொல்றவன் கூட இறங்குகிறான், அபாண்ட சுபத்திர கூட இறங்குகிறான், ஒட்டு கேட்டுவன் கூட இறங்குகிறான். இத்தனை பேர்ட்டையும் ஷைத்தான் இறங்குறான். அப்ப இது மாதிரி ஷைத்தான் இறங்காம இருக்கேன்னா இத்தனை பாதுகாப்பு கிடைத்து யா அல்லாஹ் அஊது பிக அன் யஹ்துரூன், ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். ஐ யஹ்துரூன், எங்களில் ஷைத்தான் வருவதை விட்டோம். ரெண்டுமே இருக்கு அந்த வசனத்துல. ஷைத்தான் உள்ளத்தில் இறங்கி எங்களை கெடுக்க கூடாது, எங்கள்கிட்ட வரக்கூடாது. என்ன அர்த்தம்? ஒரு ஜமாத் இருக்கு, 4 பேர் உட்காந்து நடுவில் ஷைத்தான் வந்து உட்காந்து வச்சுக்கிடுங்க. குடும்பத்தில் ஆரம்பிக்கிறோம், பல இடங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கோம். 4 பேர் நல்லவன் இருப்பான், ஒருத்தன் வருவான் தூண்டி விட்டு போயிடுவோம். அப்ப இந்த துவா கேட்கணும், யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டு எங்களில் ஷைத்தான் வருவதை விட்டு லா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, உள்ளங்களில் எங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருப்பதை விட்டு நீ காப்பாற்று ரப்பே. உங்க மீது எனக்கு பொறாமை வரக்கூடாது. உங்கள் மீது எனக்கு பொறாமை வராவிட்டால் உங்களை பற்றி நான் பேச மாட்டேன், உங்களை கேவலப்படுத்த மாட்டேன். அதனால் இப்படியெல்லாம் துவாக்கள், துவா கேட்காம இருக்காதீங்க. தினமும் கேட்க வேண்டிய துவாவில் இதுவும் ஒன்று. அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், ஷைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டு எத்தனை ஷைத்தான் வந்தாலும் சரி அல்லாஹ் இடத்தில் பாதுகாவல் தேடி விட்டால் அந்த ஷைத்தானை விட்டு நிச்சயமா அல்லாஹ் காத்தருள்வான். அந்த ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோரையும் காத்தருள்வானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.